சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மலரு போஸை விளக்கமாத்தால 4 அடி அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னைக்கு இல்லாத பாசமா இன்னைக்கு போஸுக்கு பார்த்தா பொத்துக்கிட்டு வந்து நான் உன் புருஷன் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தப்பான உறவுக்கு பார்த்தா இங்க மலரை வலுக்கட்டாயப்படுத்துறான். இதுல மலரு பார்த்தா சுதாரிச்சு, ஓஹோ உனக்கு பொண்டாட்டின்ற நினைப்பு வந்துருச்சு, உனக்கு பொண்டாட்டின்னு நினப்பு வந்தா மட்டும் நான் உனக்கு பொண்டாட்டியா தேவைப்படுவேன், இல்லாட்டி இந்த வீட்டு வேலைக்காரினா இப்போ உன் ஆசைக்கு நான் இணங்கணும், உன் பொண்டாட்டியா நான் இப்போ நடந்துக்கிறணும், அதைத்தானே நீ எதிர்பார்த்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பார்த்தா மலர் நினைச்சிட்டு இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, இவனை கையும் களமா சிக்க வச்சு அசிங்கப்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா மலர் யோசிக்கிறாங்க. சரி இருங்க, நான் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன், வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கேன், நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஆகா மனசு மாறிட்டா போல அப்படின்னு சொல்லி போஸு வேகமாக பல்ல காட்டவும், சரி மலர் நான் இங்கேயே இருக்கேன், நீ சீக்கிரம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸு சொல்லவும் மலர் பார்த்தா இங்கே முகத்தை கழுவுற மாதிரி போயிட்டு ஃபோனில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடறாங்க. அங்கே வச்சுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வராங்க. சரி இன்னைக்கு மட்டும் என்ன நான் உங்கள் பொண்டாட்டின்னு என்ன தோணியிருக்கு அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், நீ எம்பிட்டு அழகா இருக்க மலரு, நீ இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, உன்னைய இவ்வளோ பக்கத்தில் பார்க்கையில அப்படியே பிரகாசமான நிலவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா டைலாக்கை அள்ளி விடவும் இதெல்லாம் பார்த்தா வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. மலரும் பார்த்தா போஸு பக்கத்தில் போகிறாங்க. போஸும் பார்த்தா மலருடைய கையை பிடிச்சி, என்னைய மன்னிச்சு மலரு, நீ இந்த மாதிரி முன்னாடி என்கிட்ட நடந்திருந்தேன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிற மாட்டேன், அவளும் அவள் முகர கட்டையும் அந்த எம்எல்ஏ பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா, இனிய எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கா, என்னைய அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது சிகரெட் குடிக்கக்கூடாது, ஏன் இவ எனக்கு HIV டெஸ்ட் வரை எடுக்க போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், அச்சோ அவ்வளோ வரை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், ஆமாம் மலரு நீ எவ்வளவு அன்பானவ, என் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்க, இப்போ பாரு நமக்குள்ள எவ்வளவுதான் தகராறு நடந்து நமக்குள்ள சண்டை இருந்தாலும் இப்போ நான் உன் புருஷன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வரவும் உன் மனசுக்குள்ள இருக்கிற அத்தை கோபத்தையும் தூக்கி போட்டு நீ பொண்டாட்டியா நடக்க வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், பின்ன இருக்காதா நீங்க என் புருஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி மலரு பார்த்தா நல்லா நடிச்சு பேசுறாங்க. சரி மலரு என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போஸு வளைஞ்சிக்கிட்டே கேட்கவும், சரிங்க நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஆனால் இப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற சூழ்நிலையில் என்கிட்ட இப்படி வந்து நடந்துக்கிறீங்களே இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அவளை நான் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறேன், உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னதான், என் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பணக்கார பொண்ணை நான் கட்டிக்கிறேன், ஆனால் என் மனசுக்கும் ஆசைக்கு பிடிச்சவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸு நல்லா வலியவும், அப்படிங்களாங்க அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கதவை திறந்து இங்க சேது வந்துடுறாரு. சேது வந்ததை பார்த்ததுமே போஸு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல, ஐயோ போச்சு சேது வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸு பதறவும், நீங்க வேகமா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கங்க, சேது மாமா வந்து கேட்டா நான் ஏதாவது பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் போஸும் பார்த்தா வேகமா கொல்லப்புறம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சேது வராரு. என்ன மலரு கதவையே லாக் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்ல மாமா துணி மாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், சரி சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா என்னமோ எடுக்க வராரு. அவர் எடுத்துட்டு வெளியேயும் போயிடுறாரு. சரிங்க நீங்க இங்க வாங்க, நீங்க வேகமா வெளியே போங்க, அப்புறம் தமிழோ தனமோ வந்துட்டாங்கன்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், சரி மலரு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸும் பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்த்தா வீடியோவா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீ இன்னும் திருந்தலையாடா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரைய போயிருக்க, என்னைய விவாகரத்துன்னு சொல்லி அத்து விட்டுட்ட, இப்ப மறுபடியும் பொண்டாட்டின்ற நினப்பு வந்து என்கிட்ட ஒட்டிக்கலாம் நினைக்கிற, அப்ப உனக்கு ஆஸ்திக்கு ஒருத்தி ஆசைக்கு ஒருத்தியா, இந்த வீடியோவை அந்த பொண்ணு கிட்ட காமிச்சு இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தினா இல்லையான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மலரு நினைக்கிறாங்க. வீட்டில் மாடியில இருந்து ஈஸ்வரி பார்த்தா இதெல்லாம் கவனிச்சிருது. போஸு மலரை பார்க்கறதுக்காக அவுட் ஹவுஸ் போனது, அவுட் ஹவுஸ் போய் கதவை சாத்தினது, கதவை சாத்தி 1/2 மணி நேரத்துக்கு மேலே கதவை திறக்காம இருந்தது, அதுக்கப்புறமா சேது வந்து கதவை தட்டினது, அதுக்கு பின்னாடி போஸு வெளியே வந்ததுன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் பார்த்தா ஈஸ்வரி கவனிச்சிருது. போஸ் உள்ள வரவும், டே போஸ் நில்லு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், நீ எதுக்காக இப்போ அவுட் ஹவுஸ் போன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும்,
அவுட் ஹவுஸ் போனது அம்மா பார்த்துருச்சா அப்படின்னு சொல்லி போஸ் திருன்னு முழிக்கவும், சொல்லுடா எதுக்காக இப்போ நீ அவுட் ஹவுஸ் போன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அது வந்து அது வந்து அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திணறவும், நீ இன்னும் திருந்தலையாடா, நீ திருந்தவே மாட்டியாடா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடஞ்ச கதையா, நல்லா எல்லாம் கைகுடி வர நேரத்துல உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்கிறாத, அவ வேலைக்காரிடா, அவகிட்ட கருமம் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அவகிட்ட போய் இப்படி வலிஞ்சிட்டு வரைய அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்டவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா ஈஸ்வரி பிடிச்சி திட்டவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வருது. இந்த மலரை இந்த வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டே இருந்தோன்னா இந்த போஸ் தப்பான புத்தியில அவனுக்கு வர நல்ல வாழ்க்கையை இழந்துருவான். முதல்ல இந்த மலரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா மலரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஏற்பாடு பண்ண போகுது.